வேட்டி சட்டையை முதலாக உடுத்தியவர்கள் யார்? சேலை என்ற தனித்தன்மையான ஆடையை இந்திய துணைக்கண்டத்து மங்கையர் பெரும்பாலும் உள்வாங்கிக் கொண்டது எப்படி? ஆள்பாதி ஆடைப்பாதி என்ற பழமொழியின் அடிப்படையில் தமிழர்கள் மட்டுமல்ல, இன்று அகிலம் முழுவதுமே விதவிதமான ஆடைகளுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்பது ஏன்? ஆதிகாலம் தொட்டு இன்று வரைக்கும் தொன்று தொட்டு நமது உடலின் தோலோடு ஒட்டிக்கொண்ட தொங்கு தோலாக ஆடைகள் மாறியது எப்படி? அந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் நாளுக்கு நாள் புதிய புதிய பரிணாமங்களை அடைந்து வருவது எதனால்? கொலம்பஸ் காலம் தொடங்கி வணிகத்திற்காகவும் நாடு பிடிக்கவும் பேரரசுகள் கண்டம் விட்டு கண்டம் தாண்டிய காலங்களில் பண்ட மாற்றத்திற்கு இடையே பண்பாட்டு மாற்றங்களும் நிகழ்ந்ததுதான் வரலாறு. புவியியல் தன்மைக்கும் காலநிலைக்கும் ஏற்றவாறு ஆடை உடுத்தியவர்கள் வேற்று நாடுகளுக்கு பயணிக்கும் போது அந்தந்த நாடுகளில் ஆடைகளிலும் வடிவங்களிலும் மாற்றங்கள் பல நிகழ்ந்தன. வந்தவர்கள் அறிமுகப்படுத்திய ஆடைகளைப் போன்றும் வந்து சென்றவர்களாலும் ஆடைகள் கடல் கடந்து செல்லத் தொடங்கின. அதேபோல ஆடை வடிவமைப்புகளிலும் பல புதுமைகள் ஏற்பட்டு புது பொலிவு பெற தொடங்கின. ஆனால் அந்த தாக்கம் வேகமாக நிகழவில்லை. புதியன புகுதல் எல்லோருக்கும் வாய்க்கவும் இல்லை. காரணம், சாதாரண மக்கள் உடுத்தும் அளவுக்கு அது பெரும் வீச்சையும் பெறவில்லை. மன்னர்கள் ஒரு ஆடை, மக்கள் ஒரு ஆடை, செல்வந்தர்கள் ஒரு ஆடை, சாமானியர்கள் ஒரு ஆடை என்ற நிலையே அப்போது நீடித்தது. உலகமயமாக்கலுக்கு பின் உலகம் முழுக்க தொழில்முறை சார்ந்து புலம்பெயர்வதற்கான வாசல்கள் திறந்தபோது ஆடைகளும் ஒரு பொதுத்தன்மையை பெறத் தொடங்கின. குறிப்பாக திரைப்படம் உள்ளிட்ட காட்சி ஊடகங்கள் பீச்சிய வெளிச்சத்தில் நவீன வடிவங்கள் உலாவரத் தொடங்கின. திரைப்படம் என்ற ஊடகம் அறிமுகமான போது ஆங்கில திரைப்படங்களின் தாக்கம் இங்கும் ஏற்பட்டன. திரைப்பட நாயக நாயகிகள் மேற்குலகம் சார்ந்த ஆடைகளை உடுத்தி வெள்ளித்திரை மூலம் புதிய புதிய ஆடைகளை அறிமுகப்படுத்தினர். தொலைக்காட்சிகளின் வருகையை அடுத்து ஆடைக்கான புதிய சந்தைகள் நமது வரவேற்பறை வரைக்கும் பறந்து விரிய தொடங்கியது. கேட்வாக்கிங் என்று மேற்குலகம் போட்ட மேடை இன்று உலகெங்கும் பலுகி பெருகி நாட்டுக்கு நாடு பூனை நடை போட்டிகள் பலவும் நடக்கின்றன. உலகம் தழுவிய ஒற்றை ஆடையாய் ஜீன்ஸ் என்ற ஆடை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. ஆண் பெண் என்ற இரு பாலரும் அணியும் வண்ணம் ஒரு பொது ஆடையாக மாறிக்கொண்டிருக்கிறது. முழுக்கால் சட்டை, அதற்கு மேல் கழுத்து கச்சையுடன் கூடிய கோட் என்பது தொழில்முறை விற்பனர்களுக்கான சடங்கு முறை ஆடையாக இருக்கிறது. இன்னென்ன நிகழ்ச்சிகளுக்கு இன்னென்ன உடைகள் தான் உடுத்த வேண்டும் என்ற நிர்பந்தங்களும் அறிவிக்கப்படாத சட்டமாகிக் கொண்டிருப்பதையும் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இதற்கு நடுவிலும் பாரம்பரியமான பண்பாட்டு உடைகளும் அந்தந்த பகுதிகளை விட்டு மறையாமல் காக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. ஆடை என்பது மனிதர்களை சிறந்த ஆளுமையாக மேல்நிலையாக்கம் செய்கிறது என்று நம்பப்படுவதால் ஆடைக்காக தாராளமாக செலவு செய்வதற்கு பலர் தயாராக இருக்கின்றனர். அதனால்தான் அதற்கான சந்தையும் உலக அளவில் மிகப்பெரிய அளவிற்கு விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. மனிதர்களை ஆட்டுவிக்கும் இந்த ஆடைகள் எப்படி தோன்றின என்பதை நோக்கும்போது சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பின்னால் செல்ல வேண்டியிருக்கிறது. இந்திய நாட்டின் கடல் எல்லையில் காணப்படும் சென்டினெலி என்ற தீவு அந்தமான் நிக்கோபார் தீவிலிருந்து சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்டினெலி பழங்குடிகள் வாழும் இந்த தீவுக்குள் வேறு யாரும் நுழைய முடிவதில்லை. பிற உலகத்தோடு இன்று வரைக்கும் தொடர்பில்லாத அந்த பழங்குடியினர் யாரையும் தங்கள் தீவுக்குள் விடுவதில்லை. அந்தமானில் உள்ள ஜார்வா பழங்குடியினருக்கும் இவர்களுக்கும் சில ஒற்றுமைகளும் உள்ளன. சென்டினெலி பழங்குடியினர் இன்றும் ஆதி மனிதர்களைப் போன்ற வாழ்வியல் முறைகளையே பின்பற்றி வருகின்றனர். ஆடை போன்ற நாகரிகத்தின் தாக்கம் இந்த தீவுக்குள் இன்னமும் நுழையவில்லை. அதுபோன்றே இன்றும் அமேசான் காடுகளில் சில பழங்குடியினர் தனித்தன்மையோடு உலக நடைமுறைகளுக்கு அப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விலங்குகளைப் போன்று மலை குகைகளையும் மரக்கிளைகளையும் வாழ்விடமாக கொண்டு வாழ்ந்த பழங்கால மனிதர்களுக்கு ஆடைகள் தேவையானதாக இருக்கவில்லை. ஆனால் காலநிலை ஆடையின்றிருந்த பிற ஆதி குடிகளுக்கிடையே சில மாற்றங்களை ஏற்பட செய்தன. தலை மற்றும் துணிகளில் காணப்படும் ஒரு வகை பேன் போன்ற உயிரினங்கள் சுமார் 1,20,000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்துள்ளதாக மரபு வழி குறிப்புகள் மூலம் அறிய முடிகிறது. பழங்காலத்தில் தாவரங்களின் இலை, தழை, மர உரி அல்லது மரப்பட்டை, விலங்குகளின் தோல் போன்றவற்றை ஆடைகளாக உடுத்தினர். வேட்டை சமூகமாக மாறும்போது வேட்டையாடி உண்ணுவதற்கு பயன்பட்ட விலங்குகளின் தோலினை ஆடையாக பயன்படுத்தி இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். உலக நாடுகளில் விலங்குகளின் ரோமங்களை ஆடைகளாக பயன்படுத்திய செய்திகளும் உண்டு. குளிர் பிரதேசங்களில் பயணிக்கின்ற போது தனது உடலை தற்காத்து கொள்ள கடினமான ஆடைகள் தேவைப்பட்டன.
அந்த குளிர் பகுதியில் வாழ்கின்ற விலங்குகள் குளிரை தாங்கிக் கொள்கின்றன, நம்மால் ஏன் குளிர் தாங்க முடியவில்லை என்று சிந்தித்தான் மனிதன். விலங்குகளின் கடினமான தோல் குளிரை தாங்குவதை அறிந்தான். உணவிற்காக வேட்டையாடிய விலங்குகளின் தோலை ஆடையாக உடுத்தி கொள்ளத் தொடங்கினான். விலங்குகளின் எலும்புகளை ஊசியாக பயன்படுத்தி ஆடைகளை நெய்யவும் பழகி கொண்டான். கூர்மையான கற்கள், மரங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி அவற்றில் துளையிட்டு தனது உடல் பாகங்களுக்கு ஏற்றவாறு நார்கள், கொடிகள் மூலம் இறுக்கி கட்டி ஆடையாக்கி கொண்டான். மிக பழமையான மனிதர்களாக கருதப்படும் நியாண்டர்தல் மனிதர்கள் ஐரோப்பிய மற்றும் மேற்கு ஆசிய பகுதிகளின் குகைகளில் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் வாழ்ந்த குகைகளில் தொல்லியல் ஆய்வுகள் செய்தபோது ஊசிகளும் கச்சைகளுடன் கூடிய ஊசியும் கிடைத்தன. எகிப்து மக்கள் வேளாண்மை செய்தபோது நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சணல் சாகுபடி செய்ததை அறிய முடிகிறது. ஐரோப்பிய நாடுகளில் ஏரிக்கரையோரம் வாழ்ந்த மக்கள் ஆடுகளின் ரோமங்களை பயன்படுத்தி கம்பளி ஆடைகளை தயாரித்துள்ளனர். இந்தியாவின் சிந்து சமவெளி நாகரிகத்தில் பழமையான பருத்தி இலைகள் கிடைத்துள்ளன. முகஞ்சதாரோ அகழாயின் போது நூற்கதிர்கள் அதிக அளவில் கண்டெடுக்கப்பட்டன. இந்தியாவை பொறுத்தவரை வாழும் பகுதிகளுக்கு ஏற்ப தட்பவெப்பநிலைக்கு ஏற்றவாறு உடைகளை உடுத்தி வந்துள்ளனர். ரோமானியர்கள் கம்பளி, நாரிழை, தோல் ஆகியவற்றால் நெய்யப்பட்ட ஆடைகளை பயன்படுத்தி வந்தனர். ஐரோப்பியர்கள் சணல் நார் இலையாலான ஆடைகளை அணிந்தனர். சீனாவில் பட்டு துணிகள் வழக்கத்தில் இருந்தாலும் அது பகட்டான ஆடையாகவே கருதப்பட்டது. சீனாவின் பட்டு பாதை வழியாக இந்தியாவிற்கும் பட்டு இறக்குமதி செய்யப்பட்டது. இந்தியர்கள் பெரும்பாலும் பருத்தி ஆடைகளையே உடுத்தி வந்தனர். ஆடைகள் மண் சார்ந்து, கிடைக்கின்ற பொருள் சார்ந்து, வாழிடத்தின் தட்பவெப்பநிலை சார்ந்து வேறுபட்டு காணப்பட்டன. சில இனக்குழுக்களை அடையாளப்படுத்தும் வகையில் அந்த ஆடைகள் மாறிப்போனதும் உண்டு. இலக்கியங்கள், பயண குறிப்புகள் மட்டுமின்றி தொல்லியல் அகழாய்வுகள், புதைப்பொருட்கள், சிற்பங்கள், ஓவியங்கள், வழக்காறுகள் மூலமாகவும் ஆடைகளின் தோற்றம், அதன் வளர்ச்சி, அதன் வரலாற்றினை அறிந்து கொள்ள முடிகிறது. உலகின் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றான துருக்கியில் உள்ள கட்கோக் மக்கள் ஆளி என்ற செடிகளை விளைவித்து அதிலிருந்து ஆடைக்கான மூலப்பொருட்களை எடுத்துள்ளனர். இந்த உலகில் பயன்பாட்டில் இருக்கும் கைத்தறி ஆடையான லினன் அந்த ஆளிச்செடியின் தொடர்ச்சிதான். ஜார்ஜியாவின் காக்கசஸ் மலைகளில் நடந்த தொல்பொருள் ஆய்வுகளில் பழங்கால ஆளி இலைகள் கிடைத்துள்ளன. ஆர்மீனிய நாட்டின் அரேனிக் குகையில் மிகவும் பழமையான வைக்கோலால் ஆன பெண்ணின் பாவாடை ஒன்று கிடைத்துள்ளது. உலகின் பழமையான கால்சட்டை சீனாவின் யாங்காய் கல்லறைகளில் கிடைத்துள்ளது. குதிரை சவாரியின் போது இந்த கால்சட்டை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எகிப்து நாட்டில் நாணல், பாப்பிரஸ், பனை போன்ற செடிகளிலிருந்து ஆடைகளுக்கான மூலப்பொருட்களை எடுத்துள்ளனர். உலகின் பழமையான நெசவு செய்யப்பட்ட ஆடை எகிப்தில் உள்ள தார்கன் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொல்லியல் ஆய்வாளர்கள் கார்பன் டேட்டிங் முறையில் செய்த ஆய்வின்படி தார்கன் ஆடையின் வயது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று கண்டறியப்பட்டது. சீனா நாட்டின் பேரரசியான லெய்சு ஜீலிங்ஸி 27ஆம் நூற்றாண்டில் வாழும்போது ஒரு நாள் மல்பரி மரத்தின் நிழலில் தேநீர் அருந்தி கொண்டிருந்தாராம். அப்போது பட்டுப்பூச்சியின் கூடு ஒன்று அவரது தேநீர் கோப்பையில் விழுந்துள்ளது. அந்த கூடு மெல்ல மெல்ல பிரிந்து நூலாக அவிழ்ந்துள்ளது. உடனே அரண்மனையில் உள்ளவர்களுக்கு இது குறித்து ஆராய்ந்திட உத்தரவிட்டாராம் ராணி. இதன் தொடர்ச்சியாக பட்டு ஆடைகள் ஆசியாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. சீனாவிலிருந்து ஆசியா முழுக்கவே பட்டு துணிகள் ஏற்றுமதி செய்யப்பட்ட போது பட்டு பாதைகள் வணிக பாதைகளாக வலுப்பெற்றுள்ளன. சீனாவின் பட்டுக்கு கிடைத்த வரவேற்பால் செடி கொடிகளிலிருந்து இயற்கையான சாயங்களை கண்டுபிடித்து பல வண்ண பட்டாடைகளை சீனர்கள் உலகிற்கு அறிமுகம் செய்துள்ளனர். மௌரியர்கள் காலத்து சிலைகளை பார்த்தால் ஆண்களும் பெண்களும் இடுப்பை மறைக்க ஒரு துண்டு, மார்பை மறைக்க ஒரு துண்டும் உடுத்தியிருக்கிறார்கள். அவை தைக்கப்பட்ட ஆடைகள் கிடையாது. 8ஆம் நூற்றாண்டில் குப்தர் காலத்தில் தைத்த மேலாடையும் பாவாடை போன்ற கீழாடையும் அணிந்துள்ளனர். வட இந்திய ஆடைகளுக்கும் தென்னிந்திய ஆடைகளுக்கும் பல வேறுபாடுகளும் இருந்துள்ளன. வட இந்திய இலக்கியங்கள் குறிப்புகள் அடிப்படையில் துர்சா, வஸ்திரம், ஊர்னா, துப்பட்டா, கஞ்சுகா, பைலான், குல்லா, வெல்வெட், பைஜாமா, உப்பக்ஷா, சார்வார் லங்கோடு, காக்கரா போன்ற பெயர்கள் ஆடைகளை குறிக்க பயன்படுத்தப்பட்டுள்ளன. மனிதன் பருத்தியிலிருந்து பஞ்செடுக்கவும் நூல் நூற்கவும் ஆடை நெய்யவும் தெரிந்து கொண்டிருந்தான். சங்க காலத்தில் பருத்தி நெசவு தொழில் பெற்றிருந்த வளர்ச்சியை சங்க நூல்கள் விளக்குகின்றன. தமிழ் இலக்கியங்களில் இடம்பெற்ற துன்னல்காரர், துன்னூசி போன்ற சொற்கள் ஆடை தைக்கப்பட்டதை விளக்குகிறது. கூடை பின்னுதலிலிருந்து ஆடை நெய்தல் தொழில் வந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. பறவைகள் கூடு கட்டும் முறையினை பார்த்து மனிதர்கள் ஆடை நெய்வதற்கு பழகியதாகவும் கூறுவார்கள். பனை, தென்னை மரத்தின் பன்னாடை, சிலந்தி வலை ஆகியவை நெய்யும் தொழிலுக்கு மாதிரியாக கொள்ளலாம். சிறு நூலினை கை விரல்களாலும் நீளமான நூலினை கம்பியிலும் பிணைத்து நெய்த மனிதனின் அடுத்த கண்டுபிடிப்பே நூற்பு கதிராக மாறியது. நெசவுத்தறி, விசைத்தறி இவையெல்லாம்
ஆடை தயாரிப்பில் அடுத்தடுத்த அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியாக மாறியது. கைத்தொழிலாக இருந்த ஆடை தயாரிப்பு 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அறிவியல் தொழில் புரட்சியால் ஆலை தொழிலாக மாறியது. வெப்பமண்டல பகுதியான தமிழ்நாட்டு பகுதியில் குறைந்த அளவிலான உடையை மட்டுமே மக்கள் அணிந்து வந்தனர். நூலாடைகள் மட்டுமின்றி பட்டாடைகளும் பழங்காலத்திலேயே பயன்பாட்டில் இருந்துள்ளன. நீலப்பட்டு, பூம்பட்டு, வெண்பட்டு, வண்ணப்பட்டு, ரோமப்பட்டு என்று தமிழ் இலக்கியங்கள் பட்டாடைகளின் வகைகளை சுட்டிக்காட்டுகிறது. காஞ்சிபுரம் பட்டு சிறப்பானதாகவும் இரட்டை இலை பாவு ஊடாக நெய்யப்படும் காஞ்சிப்பட்டு தனித்துவமானதாகவும் உள்ளது. ஆரணி, கும்பகோணம், தாராசுரம், சேலம், திருப்புவனம், பரமக்குடி உள்ளிட்ட இடங்கள் பட்டாடைகள் தயாரிப்பில் சிறப்பு பெற்று விளங்குகின்றன. காரைக்குடி கண்ணாங்கி சேலை, திண்டுக்கல் சின்னாளப்பட்டி சுங்குடி சேலை தமிழ்நாட்டின் புகழை உலகெங்கும் பரப்பிய ஆடைகளாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் பழந்தமிழர் வரலாற்றிலும் ஆடைகள் தனக்குரிய இடத்தை பெற்றுள்ளன. பொருணை எனும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஆதிச்சநல்லூர் தொல்லியல் அகழாய்வில் பஞ்சாடைகள் கிடைத்திருக்கின்றன. வைகை ஆற்றங்கரை கீழடி தொல்லியல் அகழாய்விலும் பொருணை ஆற்றங்கரை சிவகலை அகழாய்விலும் நெசவு நெய்யும் உபகரணங்களும் கிடைத்தன. கீழடி சிவகலையில் கிடைத்த நெசவு செய்யும் தக்களி, ஆதிச்சநல்லூர் அரிக்கைமேடு பகுதிகளில் கிடைத்த நூற்பு கதிர்கள், கொடுமணலில் கிடைத்த நூற்பு உருளைகள் பண்டைய தமிழர்களின் நெசவு கலைக்கு சான்றாக உள்ளன. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே நெசவு தொழிலில் தமிழர்கள் சிறந்து விளங்கியதை தொல்லியல் ஆய்வுகள் எடுத்து காட்டுகின்றன. பண்டைய தமிழ் இலக்கியங்களில் உடுக்கை, துணி, ஆடை, உடுப்பு, குப்பாயம், மெய்ப்பை, பட்டுடை, கலிங்கம், புடவை, கச்சு, தானை, படாம் உள்ளிட்ட பெயர்கள் ஆடைகளை குறிப்பதற்காக எடுத்தாளப்பட்டுள்ளன. பழம்பெரும் இலக்கியமான தொல்காப்பியத்தில் உடை என்று குறிப்பிடப்படுகிறது. மணிமேகலையில் உடுப்பு என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. உடலில் உடுத்துவதால் உடுப்பு அல்லது உடை என்ற பெயர் வந்துள்ளது. தன் உடலை மறைத்து கொள்ளவும் வெப்பம், குளிர், மழை உள்ளிட்ட தட்பவெட்ப நிலைகளிலிருந்து தற்காத்து கொள்ளவும் தொடக்க காலத்தில் ஆடைகளை அணியத் தொடங்கிய மனிதர்கள் பிற்காலத்தில் அழகினை மிகுதிப்படுத்தவும், தகுதியை உயர்த்தி காட்டவும், கலை உணர்வை எடுத்து காட்டவும் ஆடைகளை அழகாடைகளாக மாற்றிக்கொண்டனர். இஸ்லாமிய பெண்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொள்கின்ற வகையில் உடை உடுத்துவார்கள். சைன பெண்கள் தங்களின் கால்களை மூடிக்கொள்வார்கள். இடத்திற்கேற்ப உடைகளில் மாற்றங்களும் காணப்படுகின்றன. நீலகிரி பகுதியில் வாழ்கின்ற பழங்குடி மக்கள் கழுத்திலிருந்து கணுக்கால் வரை ஆடையை போர்த்திக் கொள்வார்கள். அந்தமான் தீவின் பழங்குடி மக்கள் இடுப்பில் நாற்பட்டையை மட்டும் கட்டிக்கொண்டு இருப்பார்கள். தமிழ்நாட்டில் ஆண்கள் வேட்டி சட்டையும் பெண்கள் சேலை அணிவதும் பாரம்பரியமாகவும் பண்பாட்டோடு கலந்ததாகவும் இருக்கிறது. பண்டைய தமிழர்கள் இடையாடை மட்டுமே அணிந்தனர் என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அரசர்கள் மேலாடை அணிந்துள்ளதை புலவர்கள் வர்ணித்து பாடியுள்ளனர். போர் வீரர்கள் கச்சை, கவசம் போன்ற உடைகளை அணிந்ததாக இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. பெண்கள் தங்களின் ஆடைகளோடு இடுப்பில் ஒட்டியானம், காலில் சிலம்பு அணிவதும் வழக்கத்தில் இருந்துள்ளது. ஆனாலும் உடை உடுத்தலில் ஏற்றத்தாழ்வுகளும் பிற்காலத்தில் தோன்றி மறைந்துள்ளது. காலநிலை மற்றும் பொழுதுகளுக்கு ஏற்ப உடை உடுத்துதல், சடங்குகள் மற்றும் திருவிழாக்களுக்கு உடுத்துதல், தொழிலுக்கேற்ற வண்ணம் உடுத்துதல், சூழலுக்கு ஏற்றவாறு உடுத்துதல் என்று தமிழர் வாழ்வில் பழக்க வழக்கங்களின் ஒன்றாக கலந்துள்ளது ஆடைகள். அதுபோன்று குளிர்காலங்களில் தங்கள் உடலை காத்துக்கொள்ள பட்டு, விலங்குகளின் ரோமம், வேற்றிலைகளில் நெய்த ஆடைகள், அரத்தம் போன்ற நிறமூட்டப்பட்ட ஆடைகளையும் அணிந்தார்கள். பேகன் மயிலுக்கு போர்வை கொடுத்த இலக்கிய செய்தியும் அன்றைய மக்களின் வாழ்வியலைத்தான் எடுத்து காட்டுகிறது. கார்கால குளிரை போக்க எலியின் ரோமத்தாலான ஆடையை மக்கள் உடுத்தியதாக சிந்தாமணி இலக்கியம் சுட்டிக்காட்டுகிறது. இப்போதும் அதே வழியிலேயே குளிர்காலங்களில் விலங்குகளின் ரோமத்தாலான சொட்டர் அணிந்து வருகின்றனர் மக்கள். குளிர்காலத்தை போன்று தனித்த உடை கோடை காலத்தில் இல்லை என்றாலும் கோடைக்கேற்ற பருத்தி ஆடைகளே பெரும்பாலும் தமிழர்கள் உடுத்தி வந்தனர். நீரை உறிஞ்சி வெப்பத்தை வெளியேற்றும் தன்மை கொண்ட பருத்தி ஆடைகள் அதிகம் பயன்படுத்தப்பட்டன. இதுபோன்ற குளிர், கோடை என்று பெரும்பொழுதிற்கு மட்டுமின்றி செல்வந்தர்கள் சிறுபொழுதிற்கும் ஆடைகளை மாற்றி வந்தனர். பகலில் ஆடை, மாலையில் வேறு ஆடை, இரவு ஆடை என்று அந்த காலம் முதல் தங்களின் ஆடைகளுக்கு தனித்துவமான முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். உழைக்கும் மக்கள் சூழலுக்கு ஏற்றவாறு சிறுபொழுது வேளைகளில் ஆடைகளை அணிந்தனர். ஆடைகள் உடுத்துவதில் செல்வத் தகுதி, பதவி தகுதி, இனத்தகுதி என்று அவரவர் நிலைக்கேற்ப வேறுபாடுகள் காட்டுவது உண்டு. பட்டாடைகளை செல்வந்தர்கள் அணிவதையும் மாநகர மேயர்கள் தங்களின் பதவி தகுதியால் அங்கி அணிவதையும் இதற்கு உதாரணமாக கூறலாம். இடுப்பில் வேட்டி கட்டுவதும் தலையில் தலைப்பாகை கட்டுவதும் தமிழர்கள் வாழ்வில் இப்போதும் நடைமுறையில் இருக்கிறது. கோவில் விழாக்களில் பட்டு கட்டுவது, ஊர் தலைவர்கள் பெரியவர்கள் முண்டாசு கட்டுவது, தோள் துண்டு அணிவது தமிழர் ஆடைகளில் மரியாதைக்குரியவையாக பார்க்கப்படுகிறது. தமிழர் வாழ்வில் தேவைக்கேற்ப உடுத்தும் ஆடைகள் அன்று முதல் இன்று வரை முக்கியத்துவம் பெறுகிறது.
தாங்கள் செய்கின்ற தொழிலுக்கு ஏற்றவாறு ஆடைகள் அணிவதும் உண்டு. போருக்கு செல்லும் வீரர்கள் கவச உடை அணிவார்கள். பருத்தி, பட்டு போன்று இல்லாமல் புலியின் தோலார் செய்த கவச உடையை வீரர்கள் அணிந்ததாக புறநானூற்று பாடல் சுட்டுகிறது. மார்பில், காலில், கையில், விரல்களில் உலோக கவசங்கள் அணிந்து வீரர்கள் போருக்கு சென்றதாகவும் பிற இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் ஔவையார் அதியமானை பற்றி பாடும்போது கையில் வேலும் காலில் களலும் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளார். தற்போது மிடுக்கான உடை என்றாலே இராணுவ வீரர்கள்தான் நினைவுக்கு வருவார்கள். ஒவ்வொரு நாட்டு இராணுவமும் தங்களின் வீரர்களுக்கு தனித்துவமான சீருடைகளை தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி வருகிறது. நீராடும் போதும் உணவு உண்ணும் போதும் ஆடைகளை உடுத்தியிருக்க வேண்டும் என்பது இன்றளவிலும் நம்பிக்கையான மரபாக இருக்கிறது. அழுக்கான ஆடைகளை அணிவது நல்லதல்ல என்ற நம்பிக்கையில் கந்தையானாலும் கசக்கி கட்டு என்று சொன்னார்கள். எகிப்தியர்கள் செடியில் இருந்து கிடைத்த ஆடைகளையே வழிபாட்டுக்குரிய ஆடைகளாக அணிந்தனர். இந்தியர்கள் வழிபாட்டு தலங்களில் மேலாடை அணிவதை தவிர்த்து வருகின்றனர். சைவம், புத்தம், சமண துறவிகள் காவி நிற ஆடைகளை அணிந்தார்கள். மங்கோலிய மக்கள் ஆற்றில் துணிகளை துவைக்க மாட்டார்கள். ஆற்றில் துணி துவைத்தால் நீரில் இருக்கும் தேவதைகள் கோபித்துக் கொள்வார்கள் என்று மங்கோலியர்கள் நம்பினர். தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும் என்ற மனநிலை அன்று முதல் இன்று வரை இருந்து வருகிறது. தமிழர் வாழ்வில் ஆடைகளுக்கு மணமூட்டல், புகையூட்டல் இரண்டும் நடைமுறையில் உண்டு. நறுமணத்திற்காகவும் நச்சு கிருமிகளை கொல்லவும் தூய்மையான இம்முறை உண்டு. வெள்ளாவி வைத்தல், வெளுத்தல் என்று இலக்கிய குறிப்புகள் இதனை உணர்த்துகின்றன. பூவேலைப்பாடு, சித்திரக்கம்பி, கரையழகு போன்றவை ஆடைகளை மேலும் அழகூட்டுகின்றன. ஆடை தயாரிப்பே பல தொழில்களின் கூட்டாக உள்ளது. ஆடைகளுக்கான மூலப்பொருட்களை சேகரித்தல், தயார்படுத்துதல், நூல் நூற்றல், பாவு தயாரித்தல், நெய்தல், மிளிரச் செய்தல், மணமூட்டல், தைத்தல், வணிகம் செய்தல், வெளுத்தல் என்று பல கட்டங்களாக ஆடை சார்ந்த தொழில்கள் இருக்கின்றன. தாவரங்களிலிருந்து தழை, மரப்பட்டை, பருத்தி, சணல், விலங்குகளிடமிருந்து தோல், பட்டு, ரோமம், செயற்கை இலைகளிலிருந்து கரி, பிராணவாயு உள்ளிட்டவைகளை ஆடை தயாரிப்பிற்கான மூலப்பொருட்களாக பெறுகின்றன. ஆடை வடிவங்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. கந்தையானாலும் கசக்கி கட்டு என்ற பழமொழி தூய்மையை வலியுறுத்துவதாக அமைகிறது. ஆனால் இன்று கந்தையான உடையை அணிவதே நாகரிகத்தின் வெளிப்பாடாக மாறிவிட்டது. நாளுக்கு நாள் சந்தையில் புதிய புதிய ஆடைகள் அறிமுகமாகிக் கொண்டே இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்துமே பழமையிலிருந்து புதுப்பிக்கப்பட்ட வடிவங்கள் என்பதையும் மறுக்க முடியாது. நீர், உணவு, உறைவிடம் என்பது மனிதனின் இன்றியமையாத அடிப்படை தேவைகளாக அமைகிறது. ஆனால் நீரும் உணவும் உயிரோடு தொடர்பு கொண்டவை. உறைவிடம் உணர்வோடு தொடர்பு கொண்டது. இந்த அடிப்படை தேவைகளில் மற்றொரு முக்கியமானதாக கருதப்படும் வரிசையில் உடையும் இருக்கிறது என்பது உண்மை. இந்த உடலோடு ஒன்றித்த இந்த உடை உணர்வோடு தொடர்புடைய தேவையாக மாறிவிட்டது என்பதுதான் உலக உண்மை.